காட்டு மன்னார் கோவில் வீரநாராயணபுரம் இந்த ஏரியை பார்க்கும் பொழுது நம்முடைய ஆச்சாரியர்களுடைய பிரபாவத்தை நாம் நன்கு உணர்கிறோம். பரமாத்மா என்னும் ஒரு தத்துவம், அந்த தத்துவத்திற்குள்ளே நாம் குள்ள குளிர குடைந்து நீராட வேண்டுமா? உபனிஷதங்கள் கூறுகின்றன, ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீத நிவக்ரதம் என்று. பெருவிடாய்ப்பட்டவன் நன்கு விடாய்த்து விடாய்த்து வருந்தி கடைசியில் குளிர்ந்த ஒரு தீர்த்த விசேஷத்தை பார்த்தால் அப்படியே அதற்குள்ளே குதித்து தன்னுடைய தாபத்தை அவன் தீர்த்து கொள்ளுமா போலே பெருமானுடைய கருணை வெள்ளம் நிரம்பிய பெரும் ஏரியாக நம் ஆச்சாரியர்கள் திகழ்கிறார்கள். ஆகையால் தான் இந்த வீராணம் ஏரிக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை அடிக்கடி வலியுறுத்தி வருகின்றேன். ஒரு சில சந்தர்ப்பங்களில் மக்கள் கேட்கிறார்கள், சுவாமி, வழக்கமாக செய்யக்கூடிய உபன்யாசத்தை விட இது சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஏனென்றால் தாங்கள் மறுபடியும் மறுபடியும் ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி சொல்லும் பொழுதுதான் எங்கள் மனதில் பதிந்து விடுகிறது. ஏனென்றால் ஒரே ஒரு நாள் ஒரு விஷயத்தை சொன்னால் அடுத்து 4 நாட்கள் கழித்து நாங்கள் அதை அறியும் பொழுது மறுபடியும் புதியதாக கேட்பதை போல தோற்றும். ஆனால் தற்பொழுது இது போன்று தாங்கள் விளக்கும் பொழுது எங்களுக்கு அது மிக மிக உபயோகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆம், அதுதானே நிகழ்ச்சியினுடைய நோக்கம். சுவாமி ராமானுஜருடைய அரும்பெரும் சம்பிரதாயத்தின் ஆழத்தை அறிய வேண்டும் என்பதற்காகத்தானே இங்கே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது. வீரநாராயணபுர ஏரியை பார்க்கும் பொழுதெல்லாம் இது அனைத்தும் லக்ஷ்மி நாசாக்கிய சிந்து ஷடரிபு ஜலதா என்னும்படியாக அந்த பெரிய பிராட்டியாராம் பெருமான் பிராட்டியினுடைய கருணை தண்ணீர் கருணை வெள்ளம் இங்கே நிறைந்திருக்கிறது என்னும் பொழுது இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் என்று இருமாந்திட தோன்றுகிறது அல்லவா? நாதமுனிகள் தீர்க்கதரிசியாக இருந்ததினால் தானே அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி வைத்தார். குளப்படியில் மழை பெய்தால் குருவிக்கு கொண்டாட்டம், வீராணத்தில் மழை பெய்தால் ஊரெல்லாம் வாழ்ந்து போகும் என்று சொல்லி வைத்தார். எங்கெங்கோ சுற்றுலா செல்கிறோம், எந்தெந்த இடத்திற்கெல்லாமோ சென்று வருகிறோம், நம்முடைய குழந்தைகளை அழைத்து செல்கிறோமே. பயனுள்ள இது போல ஒரு சம்பிரதாய சுற்றுலாவிற்கு வந்தால் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும், சத் சம்பிரதாயத்தின் அறிவும் உண்டாகும். தற்பொழுது பரிபூர்ணமாக தண்ணீர் நிறைந்து ஒரு சமுத்திரத்தை போல காட்சி அளிக்கின்றது. இவையெல்லாம் ஆச்சாரியர்களுடைய அந்த உள்ளம் குளிர்ந்த கருணையின் அடையாளங்களாகத்தான் நமக்கு தோற்றுகின்றன. நாதமுனிகள் தேவகானத்தில் வல்லவர் என்பதை கீழே பார்த்தோம். தேவகானத்தில் வல்லவரான ஒரு பெண்மணி அவள் கீதம் இசைத்து நாட்டியம் ஆடிய பொழுது மற்றவர்கள் அதனை அப்படி ரசிக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த தேவகானத்தின் பெருமை தெரியவில்லை. ஒரு சில சந்தர்ப்பங்களில் சம்பிரதாய பதங்களை அடுத்து அடுக்கு தொடராக்கி கொண்டு நாம் உபன்யாசங்களை செய்தோமேனால் ரசிகர்களுக்கு அது ஒன்றும் புரிவதில்லை. ஏனென்றால் சர்வாத்மா எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கு சம்பிரதாயத்தில் பிரவேசம் இல்லாததினால, ஏனென்றால் அதனை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அதுபோன்று தேவகானம் என்பதனுடைய பெருமை அறியாதவர்களாக அரசன் உட்பட அனைவரும் ஏதோ வியந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நாதமுனிகள் வந்து அங்கிருந்த கம்பத்தின் மீது தாளத்தை வைத்து தாளத்தை தட்டச் சொல்லி தேவகானத்தை பாடச் சொல்லி அந்த தாளத்தின் எடை எடுத்து சொன்னார். எடை எடுத்து சொல்வது என்றால் ஒவ்வொரு தாளத்தின் அளவு என்ன, உதாத்த அனுதாத்த சொரிதங்கள் என்பதாக அந்த சங்கீத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதான சப்த ஸ்வரங்களுடையதான தாள கதிகள், அதனுடைய கமகங்கள், ஸ்தான பிராப்தியா ததானம் பிரகட்டித கமகம் மந்ததார வியவஸ்தம் என்பார் நாகானந்தம் என்னும் நாடகத்தில் ஸ்ரீஹர்ஷர் என்னும் கவி. சங்கீத சாஸ்திரத்தினுடைய நுட்பங்கள் எல்லாம் அங்கே வர்ணிக்கப்படுகின்றன. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நுட்பமாக ஆராய்ந்து அதுவும் குழலின் மலையை சொன்ன 1020 எனப்படக்கூடியதான பெருமை வாய்ந்ததான திருவாய்மொழி யாழின் இசை வேடத்தியல், யாழின் இசை வேடத்தியல் எப்பேற்பட்டது! யாழை போன்றது. யாழை மீட்டினால் என்ன அளவிற்கு ஒரு ஆனந்தம் உண்டாகுமோ, தந்திரியிலைய சமன்விதம் என்று ராமாயணத்தின் புகழ் பெருமிதமாக விளங்குகிறதோ அதுபோன்று தான் திருவாய்மொழி. அதற்கு அழகான தாளங்கள் அமைத்து மெட்டுக்கள் அமைத்து தன்னுடைய 2 மருமகன்களான கீழேகத்தாழ்வான் மேலேகத்தாழ்வான் இடத்தில் அளித்து அதனை பிரச்சாரம் செய்யும்படியாக நாதமுனிகள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால் சங்கீத சாஸ்திரத்தில் அவருக்கு இருந்த அபரிமிதமான புலமையை நாம் உணர வேண்டும்.
அபார ஞானத்தை நாம் உணர வேண்டும். அதன் பின்னர் இங்கே அந்த தாளத்தை வைத்து இவர் தாளத்தின் அளவுகளை சொல்ல சொல்ல அவை அப்படியே இறுகிவிட்டன. மறுபடியும் தேவகானத்தின் பெருமையை காண்பித்தார். அரசன் அகமகிழ்ந்து போனான், ஆனந்தப்பட்டான், ஆச்சரியப்பட்டான். என்ன கைங்கரியம் செய்வது என்பதாக அரசன் கேட்க, இவர் ஒரு காசு பணத்திற்கு ஆசைப்படுபவர் இல்லையே, இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் என்று பாரமேகாந்தியம் என்றால் எம்பெருமானை தவிர்த்து வேறு எதையும் எதிர்பார்க்காத ஒரு பிரபாவம். அதன் எல்லையில் நிற்கக்கூடியவர். ராஜசபைக்கு தான் வரக்கூடாது, தனக்கும் ராஜசபைக்கும் என்ற சம்பந்தமும் இல்லை என்று நினைத்தவர் மற்றவர்கள் செய்த பிரேரணையினால் இதனால் நமக்கு திவ்ய பிரபந்த பிரச்சாரம் ஏற்படும், சத் சம்பிரதாயத்தின் வளர்ச்சி உண்டாகும் என்பதை அறிந்து அதை ஒப்புக்கொண்டு ராஜசபைக்கு தற்பொழுது வருகை புரிந்திருக்கிறார். ஆகையால் ராஜாவிடத்தில் சொன்னார், அரசே, எனக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லை, ஆனால் இந்த திவ்ய பிரபந்தம் உலகெங்கும் பிரச்சாரமாக வேண்டும் என்று ஆசை கொள்கிறேன் என அரசனும் அகமகிழ்ந்து அதனை எங்கும் பரவச் செய்தான். இதன் நடுவே நாதமணிகளிடத்தில் ஒரு சில பெரியோர்கள் வந்து ஒரு விஷயத்தை விண்ணப்பித்தார்கள். அதாவது, திருமங்கையாழ்வார் எழுந்தருளியிருந்த காலத்தில் திருவரங்க திருப்பதி பெரிய பெருமாளாம் ஸ்ரீ ரங்கநாதன் 108 வைணவ திருப்பதிகளுக்கும் அதுதானே தலைமை அலுவலகம், ஹெட் ஆபீஸ் என்கிறோம் ஆங்கிலத்தில். அந்த வைணவ திருப்பதியில், திருவரங்க திருப்பதியில் ஒரு மாபெரும் மகோற்சவத்தை திருமங்கையாழ்வார் நடத்தி வைத்தார். காலத்தின் கோலாகலத்தினாலே, திவ்ய பிரபந்தங்கள் மறைந்ததினாலே அந்த உற்சவம் அடியோடு நின்று விட்டது. தற்பொழுது நாதமுனிகள் தான் மறுபடியும் அந்த உற்சவத்தை ஆரம்பித்து நடத்தி தர வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அது என்ன? அந்த உற்சவத்தின் மேன்மை என்ன என்றால், அதற்கு அத்தியன உற்சவம் என்பது பெயர். இப்பொழுது ஆங்காங்கு தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பாக கூடிய ஒரு பெரிய மகோற்சவம். மார்கழி மாசம் ஏகாதசி பெருவிழா, வைகுண்ட ஏகாதசி அன்று பெரிய பெருமாளாம் ஸ்ரீ ரங்கநாதன் ரத்னாங்கி அணிந்து கொண்டு அந்த பரமபத வாசல் வழியாக கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்று பக்தர்கள் பிரார்த்தனைக்கு இணங்க ஆயிரங்கால் மண்டபத்திற்கு எழுந்துவிடுவதற்காக சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேறுமயிர் பங்கை எப்பாடும் பேர்ந்து உதறி ஊரிலிருந்து முழங்கி புறப்பாடு கண்டறக்கூடிய அந்த பரமபத வாசல் வழியாக பெருமாளை நாம் சேவிக்கிறோமே. ஆயிரங்கால் மண்டபத்தில் கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் அவன் வீற்றிருந்து அருள் பாலிக்கக்கூடியதான அந்த நிலையை நாம் சேவிக்கின்றோமே. இதெல்லாம் யாரால் ஏற்படுத்தப்பட்டது? எங்கிருந்து இவை அனைத்தும் உண்டாயிற்று? இந்த உற்சவங்களுக்கு என்ன ஆதாரம் என்றால், இவை அனைத்தும் ஸ்ரீமன் நாதமணிகளுடைய செயற்கரிய சாதனைகள். அந்த அத்தியனோற்சவத்தை தான் திருமங்கையாழ்வார் ஆரம்பித்து வைத்தார். சுவாமி, அது தடைப்பட்டு விட்டது. தற்பொழுது தேவரீருடைய அனுகிரகத்தினால் திவ்ய பிரபந்தங்கள் மறுபடியும் கொண்டு வரப்பட்டன. ஆகையால் இந்த அத்தியன உற்சவம் யாதொரு இடையூறும் இல்லாமல் இனியும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சிஷ்யர்கள் பிரார்த்தித்தார்கள். பகல் 10 இரா 10 என்பதாக மொத்தம் 10, 10, 20 நாட்கள், 21 நாட்கள் இந்த உற்சவம் நடைபெற வேண்டும். முதலில் சம்ஸ்கிருத வேதமான அந்த அற்புதமான சதுர் வேதங்களும் இசைக்கப்பட வேண்டும். பாராயணம் என்பதாக பெயர். அதுபோன்றே திவ்ய பிரபந்தம் இவை அனைத்தும் ஓதப்படுதல் வேண்டும். இதற்கெல்லாம் தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொண்டு இவற்றையெல்லாம் நிர்வாகம் செய்யக்கூடிய அருளாளர் யார்? சாட்சாத் பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர் என்று பெருமைப்படத்தக்க அத்தனை பிரபன்னர்களாலேயும் தொடப்படக்கூடிய நாதமுனிகளுக்கு 4000 அனுகிரகம் செய்த சுவாமி நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் தான் பிரதானம். அவரை வைத்துக் கொண்டு தான் இந்த அத்தியன உற்சவம் நடைபெற வேண்டும். இதனை ஏற்படுத்தி தந்தவர் ஆழ்வார்களுள் கடைக்குட்டி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வார். 12 ஆழ்வார்கள் என்று ஆழ்வார்களை கொண்டாடுகிறோமே, அந்த ஆழ்வார்களில் கடைக்குட்டி ஆழ்வார் யாரு தெரியுமா? திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் காலம் வரையிலும், திருமங்கை ஆழ்வார் தான் ஆரம்பித்து வைத்தார். திருமங்கை ஆழ்வார் காலம் வரையிலும் அத்தியன உற்சவம் திருவரங்க திருப்பதியில் கோலாகலமாக நடைபெற்று வந்தது.
ஏனென்றால் திருமங்கையாழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களுக்கும் நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் உண்டு. நம்மாழ்வார் 4 வேதங்களில் சாரமாக, ஏனென்றால் வேதத்தை எல்லோரும் அத்தியனம் செய்யக்கூடாது, ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பொதுவானவை. ஆகையால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் உலகத்தில் அனைவரையும் சென்று சேர வேண்டும் என்னும் பரந்த நோக்கினால் சுவாமி நம்மாழ்வார் 4 வேதங்களின் பரமசாரமாய், சாரம் என்றால் எசன்ஸ், அதனுடைய உள்ளர்த்தங்கள், அந்த சாரமாய் விசேஷமான 4 திவ்ய பிரபந்தங்களை அருளிச் செய்தார். திருவருத்தம், திருவாசரியம், திருவந்தாதி, திருவாய்மொழி என்பவை 4 திவ்ய பிரபந்தங்கள். அந்த வேதங்களுக்கு 6 அங்கங்கள் உண்டு. ஷடங்காவை வேதாக, வேதங்களுக்கு 6 அங்கங்கள் உண்டு. சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், இந்த 6ம் சேர்ந்து வேதத்தின் அங்கங்களாய் விளங்குகின்றன. தற்பொழுது நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள் 4. அதன் பின்னர் திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த திவ்ய பிரபந்தங்கள் 6. திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருவழுக்கூற்றிருக்கை மற்றும் பெரிய திருமொழி, 6 திவ்ய பிரபந்தங்களை திருமங்கையாழ்வார் அருளிச் செய்திருக்கிறார். ஆழ்வார்களில் அதிகமான திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்தருளின ஆழ்வார். ஆடல் மா என்னும் குதிரையின் மீது அமர்ந்து கொண்டு ஆங்காங்கு திவ்யதேசங்கள் தோறும் சஞ்சரித்து பெருமானை எல்லாம் போற்றி புகழ்ந்து பாடி கடைக்குட்டி ஆழ்வாரான இந்த திருமங்கை ஆழ்வார் புகழ் பெற்றவராய் திகழ்கின்றார். அந்த திருமங்கை ஆழ்வார் தான் அத்தியன உற்சவத்தை தொடங்கி வைத்தார். ஒரு நாள் திருமங்கை ஆழ்வாருக்கு அன்றைய தினம் பிறந்த நாள். பிறந்த நாள் அன்று ரங்கநாதனை அவர் சேவிக்க சென்றார். அங்கே ரங்கநாதன் அவருக்கு என்ன பரிசளித்திருப்பான்? பிறந்த நாள் அன்று திருமங்கையாழ்வார் பெற்ற பரிசு என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அக்டோபர் 26 முதல் 30ஆம் தேதி வரையிலும் தினமும் மாலை 6:30 மணிக்கு சென்னை